Hi all, welcome back to my channel. So friends, இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரௌனி பண்ண போகிறோம். ஸோ ப்ரௌனி பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி வந்து மில்க் காம்பவுண்ட் சாக்லேட் வந்து 200 கிராம்ஸ் எடுத்தால் போதும். இதில் வந்து 400 கிராம்ஸ் இருக்குது, அளவோடு தான் நான் எடுத்துப்பேன். அப்புறம் வந்து பட்டர் வந்து கொஞ்சம் எடுத்திருக்கேன். ஸோ இதுவும் நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இது வந்து 1 கப் மைதா மாவு, 3 முட்டை எடுத்திருக்கேன், ஒரு 10 to 12 பாதாம் எடுத்திருக்கேன். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வெனிலா எக்ஸ்ட்ராக்டு. ஸோ இது வந்து 1 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். அப்புறம் இது வந்து பவுடர்டு சுகர் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ப்ரௌன் சுகர் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வேணும்னா ஃபுல்லாகவும் ப்ரௌன் சுகர் எடுத்துக்கலாம், இல்லாட்டி ஃபுல்லாகவும் வந்து ஒயிட் சுகர் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து பவுடர்டு ஒயிட் சுகர் வந்து 1 கப்பும் ப்ரௌன் சுகர் வந்து ஒரு 1/2 கப்பும் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து பேக்கர்ஸோட கொக்கோ பவுடர், இது வந்து பேக்கர்ஸோட பேக்கிங் பவுடர், அப்புறம் வந்து ஆப்பசோடா. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் தேவையான அளவு. ஸோ இப்போ வந்து தேவையான பொருட்கள் நம்ம இப்போ வந்து எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ மோல்ட் வந்து சாக்லேட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து 4 பார் இருக்குது, நான் வந்து 2 பார் மட்டும் எடுத்திருக்கேன். ஸோ மீதி 2 பார் வந்து நம்ம அப்படியே உள்ளே வச்சிடலாம். வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் தண்ணி வந்து நல்லா இது பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வந்து இப்போ வந்து சாக்லேட்டை வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இதில் வந்து போட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து ஒரு பக்கம் வந்து சாக்லேட் வந்து நல்லா மெல்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா பட்டர் வந்து மெல்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ பட்டர் வந்து நம்ம ஜஸ்ட் ரொம்ப சூடு பண்ணக்கூடாது, லேசாக பட்டர் மட்டும் உருக்கி வந்தால் போதும். ஸோ வந்து சாக்லேட்டும் நல்லா வந்து மெல்ட் ஆகிட்டுருக்கு. ஏன்னா நல்லா வந்து சாக்லேட் வந்து மெல்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ பட்டர் வந்து இப்போ வந்து நல்லா உருகியாச்சு. ஸோ இப்போ எடுத்து வச்சுருக்கேன். சாக்லேட் வந்து நல்லா சூப்பராக மெல்ட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். ஸோ இப்போ வந்து நான் பட்டர் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ பட்டரோடு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து நீங்கள் வேணும்னா ஆயில் கூட சேர்த்திக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து பட்டர் மட்டும்தான் எடுத்திருக்கேன். அப்படின்னா நம்ம சாக்லேட் வந்து ரொம்ப மெல்ட் ஆகி பட்டரை எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி ரொம்ப சூப்பராக வந்து நம்ம இது வந்து தயாராக இருக்குது. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ரிச்சாக இருக்க போகுது. நம்ம வந்து ஏன்னா பட்டர், சாக்லேட் ப்ளஸ் வந்து எக்கு இதெல்லாம் ஆட் பண்ணும் போது நம்மளுக்கு நல்லா வந்து சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா உங்களுக்கு தெரியுது, நல்ல ஒரு சூப்பராக பட்டரும் சாக்லேட்டும் இருக்குது. ஸோ அதுதான் இப்போ இது ஓரமாக வச்சுட்டு 3 முட்டையை வந்து ஒரு பவுலில் வந்து உடச்சி ஊற்றிருக்கேன். ஸோ நல்லா விஸ்க் வச்சு 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். வந்து எக்கு வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ நான் இப்போ அதோடு வந்து கொஞ்சம் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் வந்து ஆட் பண்ணி இதையும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா வந்து நான் வந்து பவுடர்டு சுகர் எடுத்துக்கிறேன். ஸோ இதையும் நம்ம வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ வந்து பவுடர்டு சுகர் இருக்குது. நம்ம வந்து சுகர் வந்து இதில் ஆட் பண்ணி நம்ம வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா இந்த சர்க்கரையில் வந்து இந்த எக்கில் வந்து சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சிருக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து பவுடர்டு சுகர் எடுத்திங்கன்னா தான் விஸ்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பீட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பவுடர்டு சுகர் ஆட் பண்ணுறேன், ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணுறேன். ஸோ இதையும் நம்ம வந்து கலந்து விட்டுறோம். இப்போ வந்து நம்ம பேக்கர்ஸோட பேக்கிங் பவுடர் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிறோம். 1 டீஸ்பூன் நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ அதையும் போட்டு நல்லா கலந்து விட்டுறோம். கொக்கோ பவுடர் இருக்குது, நம்ம கொக்கோ பவுடரையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொக்கோ பவுடர் வந்து நல்லா வந்து எல்லாமே சேர்ந்து எக்கு, சுகர், ப்ரௌன் சுகர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொக்கோ பவுடர், பேக்கிங் பவுடர் எல்லாம் வந்து நல்லா போட்டு நல்லா பைண்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மைதா மாவை எடுத்து வச்சுருக்கேன். ஸோ வந்து நல்லா சளிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து 1 கப் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா வந்து கலந்து விட்டுறணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படின்னா ஆப்பசோடா அது வந்து கொஞ்சம் 1 சிட்டிகை போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், ஸோ இது வந்து நல்லா கலந்து விட்டாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து சாக்லேட் இருக்கு இல்லைங்களா,
ஸோ இந்த கன்சிஸ்டன்சியை வந்து நம்ம இதில் வந்து போர் பண்ணிக்கலாம். ஸோ சாக்லேட்டும் பட்டரும் நம்ம வந்து மெல்ட் பண்ணி வச்சோம் இல்லையா, ஸோ இது வந்து எடுத்து அதில் வந்து நம்ம போட்டுக்கலாம். அப்படின்னா மெல்ட்டு அந்த பட்டரும் சாக்லேட்டும் அந்த கன்சிஸ்டன்சி, எக்கு, மைதா மாவு எல்லாத்தையும் போட்டு நல்லா பைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ப்ரௌனி வந்து ரெடியாக இருக்குது. ஸோ நான் இன்றைக்கி வந்து ஒரு ஆர்டின் கேக் டின் எடுத்து வச்சுருக்கேன். இதில் தான் நம்ம வந்து ப்ரௌனியை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்ச ப்ரௌனி மிக்ஸை வந்து போர் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து போர் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் நம்ம ப்ரௌனி மிக்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நான் கொஞ்சம் பாதாம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நம்ம அதை வந்து மேலே வந்து போட்டுடலாம். இது வந்து பியூர்லி டெக்கரேஷனுக்காக தான். ஸோ இப்போ வந்து நம்ம ப்ரௌனி தயாராக இருக்குது. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா ப்ரௌனி வந்து பேக்கிங்காக தயாராக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஏர் ஃப்ரையர் பேஸ்கெட்டில் நம்ம வந்து வச்சாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்க அப்படின்னா 25 மினிட்ஸ் 200 டிகிரி செல்சியஸ்க்கு வச்சுருக்கேன் நான். ஸோ ஒவ்வொரு 5 மினிட்ஸும் எடுத்து நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இருக்கட்டும். இப்போ பாருங்கள் ப்ரௌனி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா ஆறினவனே நம்ம வந்து பீஸ் போட்டுக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள் பீஸ் போட்டாச்சு. ஸோ ரொம்ப அவ்வளோ சாஃப்டாக சூப்பராக வந்து ப்ரௌனி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.